என் மனசுக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு நாள்னா, அது இன்னைக்கு தான். தீபாவளி பலகாரம் எங்க அம்மா வீட்ல இருந்து எங்க வீட்டுக்கு கொண்டு வந்து இன்னைக்கு குடுத்தாங்க. அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பான்னு எல்லாரும் வந்திருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. உங்க எல்லாருக்குமே தெரியும், எனக்கு கூட பொறந்தவங்கன்னு யாரும் கிடையாது. நான் ஒரே பொண்ணு தான் எங்க வீட்டுக்கு. பல நாள் அத நெனச்சு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கேன். ஆனா எது வரைக்கும்னா, என் வீட்டுக்கார பார்க்குற வரைக்கும் தான். விவேக் என் லைஃப்ல வந்ததுக்கப்புறம், நம்ம தனியா தான் இருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு ஒரு நாளும் வந்ததில்ல. இந்த மாரி சொல்லலாமான்னு கூட எனக்கு தெரியல. விவேக் எனக்கு இன்னொரு அப்பாவா, அண்ணாவா, அக்காவான்னு எல்லாமாவும் என் லைஃப்ல இருக்கிறாங்க. எங்க வீடு, இல்ல என் அம்மா வீடு 2 வீட்டையுமே நாங்க ஒரே மாரி பார்க்குறோம். இப்ப வரைக்கும் என் அம்மா வீட்டையும், என் மாமியார் வீட்டையும் நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் பார்த்துக்கிறோம். அதுவே எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த மாரி லைஃப்ல நெறைய விஷயத்துல எனக்கு விவேக் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. அத நெனைக்கும்போது எனக்கு ரொம்பவே ப்ரவுடா இருக்கு. இத சொல்றதுக்கு சினிமா டயலாக் மாரி இருக்கலாம். ஆனா அடுத்த ஜென்மத்துல கூட விவேக்க எப்படியாவது கண்டுபிடிச்சு, அவங்க கூட இதே மாரி இன்னொரு லைஃப் வாழணும்னு ஆசைப்படுறேன். உங்க கூட பொறந்தவங்க எத்தன பேருன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.